டிவி ஃபர்ஸ்ட் செய்திகள். செய்தி ஆசிரியர் சாதிக் அகமட், வாசிப்பவர் ஜாஹிதா ஜலால்தீன். இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் பதவியேற்பு நிகழ்வினை முன்னிட்டு செங்கலடி பிரதேசத்திலும் வெற்றி கொண்டாட்ட நிகழ்வு ஒன்று தேசிய மக்கள் சக்தியின் மாவட்ட நிறைவேற்று குழு உறுப்பினர் தோழர் திலகநாதன் தலைமையில் இடம்பெற்றது. மத அனுஷ்டானங்களுடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்நிகழ்வில் அனைத்து இனங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையில் மதத் தலைவர்கள், பொதுமக்கள், கட்சி ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து சிறப்பித்தனர். மட்டக்களப்பு உறுப்பினர் கிருஷ்ணகோபால் திலகநாதன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், மட்டக்களப்பு மாவட்டத்தின் சகல பிரதேசங்களிலும் தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் பதவியேற்பு விழாவினை செங்கலடியிலும் மக்கள் கொண்டாடினர். தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் தோழர் அனுரகுமார் அவர்களின் இந்த வெற்றியை அனைவரும் அமைதியான முறையில், ஏனையவர்கள் மனம் புண்படாத வகையிலும் இதனை நாம் கொண்டாட வேண்டும் என்றும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டினை தங்கள் நிர்வாகத்தின் கீழ் வைத்திருந்த அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களினதும் அவர்களுடைய சலுகைகள் முழுதாக இல்லாமக்கப்படும். ஆகவே ஒரு அமைச்சருக்கு, ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஒரே ஒரு வாகனம் மாத்திரமே கிடைக்கும். அது மாத்திரமல்ல, இன்னும் சில மணித்தியாலங்களில் இந்த நாட்டில் ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகள் அனைவரினதும் சலுகைகள் முழுதாக நீக்கப்படும். இன்னும் சில மணித்தியாலங்கள் மாத்திரமே காத்திருக்க வேண்டியிருக்கின்றது. இவ்வாறாக நாட்டினை முன்னோக்கி எடுத்து செல்வதற்கு எவ்வாறான தடைகள் இருந்ததோ, ஊழல்வாதிகள், அரசியல்வாதிகள், மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்களுக்கு இப்போது ஒரு சமிக்கையை நாங்கள் காண்பித்திருக்கின்றோம். ஆகவே இன்னும் சில மணித்தியாலங்களில் அவை இந்த நாட்டிலிருந்து முற்றுமுழுதாக அகற்றப்படும். ஆகவே மக்களாகிய நீங்கள் இப்போது முயற்சி செய்ய வேண்டும். மிகச்சிறந்த கொள்கைகளை நாங்கள் உங்கள் முன்வைத்திருக்கின்றோம். எங்கள் தேர்தல் பரப்புரையின் போது மிகச்சிறந்த கொள்கைகளை முன்வைத்திருக்கின்றோம். ஆகவே அந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு, எவ்வளவு நல்ல கொள்கைகளாக இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு மக்களின் உதவி என்பது எங்களுக்கு மிகவும் இன்றியமையாத ஒரு விடயம். ஆகவே தொடர்ந்தால் பாராளுமன்றம் கலைக்கப்படவிருக்கின்றது. ஆகவே பாராளுமன்ற தேர்தலுக்கு நாங்கள் தயாராகின்றோம். உங்கள் பிரதேசத்திலிருந்து தகுதியான ஒருவரை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டியது உங்கள் ஒவ்வொருவரின் கடமையாக இருக்கின்றது. ஆகவே இதுவரையிலும் இருந்த அந்த அரசியல் கலாச்சாரம் தற்போது மாற ஆரம்பித்திருக்கிறது. இன்னும் சில காலங்களில் அந்த அரசியல் முழுதாக மாற்றப்படும். தற்போது பாராளுமன்றத்தில் இருக்கிற 222 பேரில் செய்தியாளர் சாதிக் அகமட் தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் SK TV First உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.